Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை பிஸ்கட். அதாவது என்னன்னா இதுக்கு சுகர் சேர்த்தாம நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போறோம். வெல்லத்துக்கூட டேஸ்ட்டுக்கு வந்து கருப்பு எள் அல்லது வெள்ளை எள் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 150 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம், தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைச்சிடலாம். இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கோதுமாவை எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய் ஒரு சீடு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளையில் 2 டீஸ்பூன், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். ஒரு 3/4 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வடித்து வச்சுட்டதையே கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு இது மீதி ஆச்சுன்னா, வெல்லம் மீதி ஆச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டீ காஃபியில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் மீதி இருந்த வெல்லத்தை நம்ம இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். அதாவது அந்த ஸ்வீட் வந்து நல்லா நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒன்றா உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக கீ தடவிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம அதையும் எடுத்துடு. இப்போ சொல்கிறது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டிக்கலாம், எடுத்துக்கலாம். லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கலாம். இது லைட்டாக ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுனா நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும், இல்லைனா வந்து அரிசி மாவு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை பிஸ்கட் ரெடி. கோதுமை பிஸ்கட் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.